الحمد لله الذي بنعمته تتم الصالحات مجيب الدعوات رفيع الدرجات وهو الذي يقبل توبة من عباده ويعفو عن السيئات رافع الدرجات ومنزل الآيات ذاتنا خالقنا ورازقنا فليس لنا رب سواه يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يسكه الباسكون ولا تغيره الحوادث ولا يخشى الدبائر يعلم مفاتيح الجبال ومفاتيح البحار وعدد مطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على شفيعنا وحبيبنا محمد بن عبد الله المصطفى المختار اللهم صل على محمد وبارك على محمد أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وآله وسلم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث رواه الإمام البخاري ومسلم كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனாம் நிகரற்ற அன்புடையோனுமாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்தவனிலே துணையற்றவன் அவனை யாரும் படைக்கவும் இல்லை அவன் படைக்கப்படவும் இல்லை அவன் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விரிந்த விண்ணிலே பல விண்மீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் தனித்தவனாக இணை துணையற்றவனாக இருக்கிறான் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதவர் சரிதாரே ஆலம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதே முஸ்தபா அக்ரமே முஜ்தபா சித்தியுல் ஆலம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கதமுன் நபியா ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாஅத்தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக எந்தெந்த நல்ல விடயங்களை நம்மவர்களுக்கு எடுத்து நடக்க சொன்னார்களோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளெல்லாம் ஹராம் பாவம் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை ஹராமான முற்றுமுழுதாக அந்த பெருதியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளும்படியும் முதலே நடிகருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன்
இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ ஐயுமா குன்தும். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதனும் பொதுவாக ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், உலகத்திலே நான் நிம்மதியாக வாழ வேண்டும், நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பரக்கத்தோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். ஒன்றை வைத்து இன்னொன்று கிடையாது என்பதாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். குழந்தை இல்லாத பெண் யோசித்துக் கொண்டிருக்கிறாள், நான் திருமணம் முடித்து 15-20 வருடங்களாகிவிட்டது, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்பதாக கைசேதப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். தொழில் இல்லாதவர் யோசிக்கின்றார், நான் இத்துணை வருடமாகிவிட்டது, 25, 30, 40, 50 வயதாகிவிட்டது, எனக்கு இன்னும் ஒரு சொந்த தொழில் கிடைக்கவில்லையே என்பதாக கவலைப்பட்டுக் கொண்டு ஒரு சோதனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் தொழிலை கொடுத்திருக்கின்றான், அந்த தொழிலிலே வியாபாரம் சரியான முறையில் நடப்பதில்லை. அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், நான் இந்த கடையிலே, இந்த வியாபாரத்திலே, இந்த தொழிலிலே எத்தனை வருடமாக இருக்கிறேன், என்னுடைய அந்த தொழிலிலே வியாபாரம் போவதில்லை என்பதாக. வீடு இல்லாதவர் யோசிக்கின்றார், நான் வீடு இல்லாமல் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வாகனம் இல்லாதவர் யோசிக்கின்றார், எத்தனையோ பேர் பெரும் வாகனங்களை எடுக்கிறார்கள், எனக்கு தான் சொந்த ஒரு வாகனம் கூட கிடையாது என்பதாக சோதனையாக நினைக்கின்றார். இப்படி ஒவ்வொரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் ஒன்றுக்குள்ளால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். குழந்தை இல்லாத பெண்ணுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அந்த பெண் யோசிக்கின்றால், நான் வெற்றி அடைந்து விட்டேன். வீடு இல்லாதவருக்கு அல்லாஹ் வீட்டை கொடுக்கின்றான். இவர் யோசிக்கின்றார், வெற்றி அடைந்து விட்டேன். வாகனம் இல்லாதவருக்கு அல்லாஹ் வாகனத்தை கொடுத்தான். தொழில் இல்லாதவருக்கு தொழிலை கொடுத்தான். வியாபாரம் இல்லாதவருக்கு வியாபாரத்தை கொடுத்தான். உலகத்திலே இப்படி ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் ஒரு வெற்றி என்பதாக மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அடைந்தவுடன் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. குழந்தை இல்லாமல் சோதிக்கப்பட்ட பெண் தற்பொழுது குழந்தை கொடுத்து சோதிக்கப்படுகிறாள். வியாபாரம் இல்லாமல் சோதிக்கப்பட்டவர் தற்பொழுது வியாபாரம் கொடுத்து சோதிக்கப்படுகிறார். வீடு வாகனம் இல்லாமல் சோதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது வீடு வாகனங்கள் கொடுத்து சோதிக்கப்படுகிறார்கள். சோதனைகளுடைய தோற்றங்கள் மாறுகிறதே தவிர உலகத்திலே வெற்றி என்பது கிடையாது. உண்மையான வெற்றியை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்திலே தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் எத்தனை வீதம் தொடர்பாக இருக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய வெற்றி சந்தோஷம் அந்த அளவு தான் வரும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் 20 வீதம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த வரக்கூடிய நிம்மதியும் அந்த மனிதனுக்கு 20 வீதம் தான் வரும். அல்லாஹ்வுடன் 50 வீதம் தொடர்பை வைத்திருக்கிறான், அவனுக்கு வரக்கூடிய நிம்மதியும் 50 வீதம் தான் வரும். அல்லாஹ்வுடன் 80 வீதம் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு வரக்கூடிய நிம்மதியும் 80 வீதம் தான் வரும். 20 வீதத்தை தொடர்பை வைத்துக் கொண்டு 80 வீதம் நிம்மதி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வரவே வராது சகோதரர்களே. 50 வீதம் அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்துக் கொண்டு 85 வீதம் எனக்கு நிம்மதி வர வேண்டும் என்றால் ஒரு நாள் வராது. ரப்போடு எத்தனை வீதம் தொடர்பாக இருக்கிறோமோ அத்துணை வீதம் தான் எனக்கு வரக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், பரக்கத்து வந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே. இதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விடயத்தையும்
சூரா ஃபாத்திஹாவிலிருந்து தொடங்கி சூரா பக்ராவிலிருந்து தொடங்கி சூரத்துன் நாஸ் வரும் வரையில அல்லாஹ் இதை பேசிக்கொண்டே வரான். பல இடங்களில் பேசுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த நிம்மதி சந்தோஷம் எதிலிருந்து தொடங்குகிறது என்றால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து திருமணம், ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே இப்படியாப்பட்ட விடயங்கள் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கணவனை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்ற விடயத்தை வைத்துத்தான் கணவரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், தேர்வு செய்தெடுக்க வேண்டும். மனைவியை, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே இவ்வாறுதான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னுடைய மகளை நான் இன்னொருவருடைய கையிலே கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த மார்க்கத்துடைய பற்றுள்ள பெண்களாக கொடுக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிலே ஒரு தேர்ச்சுள்ளவர்களாக இன்னொரு ஆணுடைய கையிலே கொடுக்கக்கூடிய நேரத்திலே கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண் வேண்டும் என்றால் மார்க்கத்தை, அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பை முன்வைத்துத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சகோதரர்கள், இதிலிருந்து ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறக்கூடிய நேரத்திலே தெளிவாக கூறினார்கள். துன்கஹுல் மர்அத்து அர்பஆ. நீங்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதன் பொதுவாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் 4 விஷயங்களை முன்னுக்கு வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. ஒரு கூட்டம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சொத்து செல்வங்களுக்காக வேண்டி, அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்காக வேண்டி, அவர்களுடைய பொருட்களுக்காக வேண்டி, பணங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அவர்களுடைய பெண்களுடைய, ஆண்களுடைய அழகை முன்வைத்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அவர்களுடைய வம்சாவளியை முன்வைத்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் தீனை முன்வைத்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்பிர் பிதாத்தித் தீன். நீங்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்படியாப்பட்ட மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும், வெற்றிகரமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒருவர் ஓடோடி வந்தால், வந்து கேட்டால், அந்த காலத்திலே ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய விளக்கசாலியாக, ஒரு முஹத்திஸாக, ஒரு ஃபகீஹாக ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு வாலிபர் ஓடோடி வருகிறார். வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, நான் திருமணம் செய்வதற்காக வேண்டி இருக்கின்றேன், எப்படியாப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எந்த தாயுடைய மடியிலே வளர்ந்தால் ஒரு சாலிஹான பெண், ஒரு குழந்தையாக, அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள ஒரு குழந்தையாக வளருமோ அப்படியாப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க என்பதாக ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே அளவுக்காக வேண்டியும், சொத்து செல்வங்களுக்காக வேண்டியும் நாம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தோம் என்றால் எமக்கு வரக்கூடிய, கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுபக்கம் தான் இருக்கும். சகோதரர்களே, குர்ஆனுடைய பிரகாரம் அந்த குழந்தை வளராது, சுன்னாவின் பிரகாரம் அந்த குழந்தை வளராது, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த குழந்தை வளராது. ஏதோ தானோ என்பதாக அவருக்கு நினைத்த பிரகாரம் அந்த குழந்தைகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நண்பர்களுடன் மறுபக்கமாக போய் கொண்டிருப்பார்கள். குடியிலும், அனாச்சாரங்களிலும், சூதுகளிலும், இது போன்ற பாவங்களிலும் ஒவ்வொரு குழந்தைகளும் போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சகோதரர்களே,
காரணம் என்ன? ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே சரியான முறையில் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்பொழுது தலையிலே கையை வைத்துக் கொண்டு மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமாம்களிடத்திலும் ஒவ்வொரு ஆளுங்களிடத்திலும் வந்து, ஹஸரத், என்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் தர்பியத்தை கொடுங்களே, என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது சொல்லுங்களே, சொல்றதை கேட்கிறானே இல்ல. இப்ப தலையில வீசிக்கொண்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசித்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறோம், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு மனைவியை எனக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்துத்தான் முன்வைக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள், திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா خطب இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உங்களுடைய பெண் குழந்தைக்காக வேண்டி நீங்கள் ஒரு கணவரை தேர்வு செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு கணவரை தேர்வு செய்யக்கூடிய நேரத்திலே இரண்டு விடயத்தை பாருங்கள். முதலாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்தவுன தீனஹு, அவருடைய தீனை பாருங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் வ குலுகஹு, அவருடைய நற்குணத்தை பாருங்கள். இந்த இரண்டு விடயமும் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறதா? உங்களை பெண் கேட்டு வந்தார்களா, திருமணம் பேசி வந்தார்களா? இந்த இரண்டு விடயமும் இருக்கின்றது என்று சொன்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியாப்பட்ட கணவரை, இப்படியாப்பட்டவரை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டாம், இவருக்கு அவசரமாக நிக்காஹுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்பதாக சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் நிக்காஹுடைய ஆரம்ப நேரம், திருமணத்துக்கு முன்னால் நிக்காஹுடைய ஹுத்பாவை ஹஜ்ரத் செய்வாரே. நிக்காஹுடைய ஹுத்பா செய்யக்கூடிய நேரத்தில் நிக்காஹுடைய ஹுத்பாவிலே வரக்கூடிய எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தும் நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து கிடையாது. நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடக்கின்றது, நிக்காஹுடைய ஹுத்பாவிலே எத்தனையோ நிக்காஹுடைய ஆயத்துகள் குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் நிக்காஹுடைய எந்த ஒரு ஆயத்தும் அந்த ஹுத்பாவிலே ஓதப்படுவது கிடையாது. உலமாக்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், குர்ஆனை பரப்பி பாருங்கள். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, சரியான முறையில் முறையாக அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பை பேசுகிறது. இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுவார்கள், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், அதுவும் தக்வாவோடு சம்பந்தப்பட்ட ஆயத், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று குர்ஆன் ஆயத்தை பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா. கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா குர்ஆன் ஆயத்தும் தக்வாவோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஆயத்துகள் நிக்காஹுடைய ஹுத்பாவிலே ஓதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலே அந்த திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் கற்றுத் தருகிறது. மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு கணவன்மார்களும் யோசிக்கின்றார்கள், என்னுடைய மனைவியை நான் எவ்வாறு திருப்திப்படுத்துவது, எவ்வாறு இவர்களோடு நடந்து கொள்வது. ஒவ்வொரு மனைவிமார்களும் யோசிக்கின்றார்கள், என்னுடைய கணவரோடு எந்த முறையில் நடந்து கொள்வது, எவ்வாறு இவரை திருப்திப்படுத்துவது என்ற ஒவ்வொரு கணவர்களும் ஒவ்வொரு மனைவிமார்களும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் யோசிக்கின்றார்கள், நான் எவ்வாறு என்னுடைய குழந்தையை, என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவது. வரிச்சி வீட்டிலே, சிறிய சிறிய வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள், அந்த கணவன்மார்கள் யோசிக்கின்றார்கள், இந்த வீட்டை மாத்திரம் கொஞ்சம் பெரிதாக கட்டிவிட்டால், இந்த அறையை கொஞ்சம் பெரிதாக கட்டிவிட்டால் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தலாம். இன்னும் ஒரு பக்கம் யோசிக்கின்றார்கள், ஒரு நல்ல வாகனத்தை எடுத்துவிட்டால் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தலாம். என்னுடைய மகனை ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சா, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியர்
சீனியராக, ஒரு புரோட்டராக நல்ல ஒரு அந்தஸ்துல படிக்க வச்சுட்டா என்னுடைய குழந்தைய, என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் சிலர்கள் யோசிக்கின்றார்கள், என்னுடைய மகனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி பல லட்சம் ரூபாய்களை அவரை சம்பாதிக்க வைத்தால் என்னுடைய குடும்பம் நிம்மதியாக வாழும், சந்தோஷமாக வாழும், இப்பொழுது ஒரு திருப்தியை அடையலாம். அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி எங்களுடைய தேவைகளை, என்னுடைய தங்கையுடைய தேவையை, என்னுடைய தாத்தாவுடைய தேவையை, நான தம்பியுடைய தேவைகளை, திருமணத்துடைய தேவைகளை இவரை வைத்து செய்து கொள்ளலாம் என்பதாக யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் சோதர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஒரு நாளும் இதில் திருப்தி கிடையாது. வீட்டிலோ வாகனத்திலோ மற்ற விடயங்களிலோ ஒரு நாளும் திருப்தி கிடையாது. அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறதே, இதில் தான் உண்மையான திருப்தி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, வயது முதிர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இந்த மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். இந்த வயது முதிர்ந்தவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு ஒவ்வொரு குடும்பமும் இருந்தது, எவ்வாறு நிம்மதியாக வாழ்ந்தார்கள், எவ்வாறு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களிடத்திலே போய் கேட்டு பார்த்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் போங்கள், வீடுகளை எடுத்து பாருங்கள். இன்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வீடுகள் அந்த 25 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததா? சிறிய சிறிய வீட்டிலே வாழ்ந்தார்கள், குடிசை வீட்டிலே வாழ்ந்தார்கள், ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதைகளை போன்று 25 வருடங்களுக்கு முன்னால் பாதைகள் இருந்துச்சா? சிறிய சிறிய பாதைகள், ஒற்றை அடி இரட்டை அடி பாதைகள் இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பெரிய பெரிய வீடுகள் கட்டப்பட்டால் எங்களுடைய பாதைகள் ஒரு பெரிய ஒரு பாதைகளாக போடப்பட்டால் நிம்மதியாக வாழலாம். 25-35 வருடங்களுக்கு முன்னால் போய் பாருங்கள், விளக்குகள் பத்த வைக்கப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய இது போன்ற டிஜிட்டலுடைய காலம் கிடையாது, இவ்வாறு பல்புகள் பத்தினது கிடையாது. ஒவ்வொரு வீடுகளிலும் விளக்குகள் பத்த வைக்கப்பட்டது, நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இப்படியாப்பட்ட வெளிச்சங்களில் தான் நிம்மதி இருக்கின்றது என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் வெளிச்சம் இருக்கவில்லை. 25-30 வருடங்களுக்கு முன்னால் விளக்குகளை வைத்துக் கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். உணவை எடுத்து பார்த்தால் அந்த 25 வருடங்களுக்கு முன்னால் சாப்பாட்டை எடுத்தால் ஒரு கறியோடு 2 கறிகளோடு சாப்பிடுவார்கள். நோமலான சாப்பாடாக இருந்தது. ஆனால் இன்று எங்களுடைய சாப்பாட்டினுடைய ஆளாத்தை எடுத்துக்கொண்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, கேள்விப்படாத பெயர்கள் நாளுக்கு நாள் சாப்பாடுகளிலே வந்து, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே சாப்பாட்டில் தான் ஒரு நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால், இந்த காலத்திலே நிம்மதி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கறியோடு வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. ஆடைகளுடைய விடயம், அந்த காலத்திலே சிலர்களிடத்திலே வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆதாரத்துடன் பேசுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, 2 ஆடைகள், ஒரு ஆடை கூடினா 3 ஆடைகள் தான் 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. என்று எங்களுடைய வீடுகளிலே போய் பார்த்தால், கபட்களை திறந்தால் எத்தனை ஆடைகள் இருக்கிறது. ஆனால் 3 ஆடைகளையும் 2 ஆடைகளையும் வைத்து அந்த காலத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே டெக்ஸ்டைலுக்கு போன சரித்திரம் கிடையாது. எங்களுடைய வீட்டிலே இருந்த பிள்ளைகள், மனைவிமார்கள் போனது கிடையாது. கேட்டு பாருங்கள், கணவர் டெக்ஸ்டைலுக்கு போவார், ஆடையை எடுத்துக் கொண்டு வந்து மனைவிடத்திலே கொடுப்பார். அது எப்படியாப்பட்ட ஆடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல, மனைவி அதை பொறுத்து கொள்வார். வீட்டிலே 8 பேர்கள் இருப்பார்கள், 10, 15, 20 குழந்தைகள் இருப்பார்கள். கொண்டு வந்து அந்த ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தால் குழந்தைகள் கபூல் செய்து கொள்வார்கள். நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அது எப்படியாப்பட்ட ஆடையாக கூட இருக்கலாம். ஆனால் அல்ல
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த காலத்திலே என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் ஆடையை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஆடையை எடுத்து தந்தையுடைய முகத்திலே வீசுகிறான். எனக்கு இந்த ஆடை தேவையில்லை, நானே போய் டெக்ஸ்டைலுக்கு போய் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக 10, 15, 20 கடைகளுக்கு ஏறி இறங்கி அவனுக்கு நினைத்த ஆடைகளை வாங்கிக் கொள்வான். யாருக்கும் மறக்கவோ மறுக்கவோ முடியாத சகோதரர். ஆனால் இந்த காலத்திலே அந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. குடும்பத்துடைய இணைப்புகள், சாச்சா சாச்சி, பெரியம்மா பெரியப்பா, இவருடைய இணைப்புகள் 20 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுப்பானோ, ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுப்பானோ, அதே கண்ணியத்தை அந்த பெரியப்பா பெரியம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய காலம் 25 வருடங்களுக்கு முன்னால். இன்று சொந்த தாயை சொந்த தந்தையை கண்டால் கண்ணியத்துக்குரியவர்களே அவன் அடுத்த பக்கமாக போகிறான் என்றால் குடும்பத்துடைய இணைப்பிலே தாத்தா பெரியப்பா என்ற முறையிலே இந்த காலத்திலே அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து வாழக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. அவர்களோடு பேச தெரியாது, குடும்பங்களோடு சொந்த பங்கங்களோடு சேர்த்து வாழ நடக்க தெரியாது. கண்ணியத்துக்குரிய எல்லாருடைய நல்லடியார்களே, அந்த காலத்துல ஒரு 15, 20 வருஷங்களுக்கு முன்னால சாப்பாடு ஆக்கிட்டாங்கன்னா வாப்பா வரக்காட்டிலும் கணவர் வரக்காட்டிலும் குழந்தைகளும் மனைவியும் இருப்பாங்க. வாப்பா வாரத்துக்கு கணவர் வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மனைவி என்ன செய்வாங்க? அந்த சாப்பாட்டை முதல் சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு தான் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் சாப்பிடுவார்கள். குடும்பமாக இருந்து சாப்பிடக்கூடிய நேரத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் அந்த தந்தை கையை வைக்கும் வரையிலே குழந்தைகள் யாரும் கையை வைக்க மாட்டார்கள். இன்று அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாப்பா வந்தாலும் சரி வராட்டியும் சரி. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பினை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹோடு நெருங்க வேண்டும். அந்த காலத்திலே நிம்மதியாக வாழ்ந்தார்கள். எதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்தார்கள்? அவர்களுக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவுகள் குறைவாக இருந்தது. ஆனால் ரப்போடு தொடர்பாக இருந்தார்கள். ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான், என்னுடைய வீட்டை பாதுகாப்பான் என்ற அந்த சிந்தனையோடு ஓதினார்கள் ஆயத்துல் குர்சியை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாக ஆகினார்கள். இன்று எங்களுடைய வீடுகளிலே ஆயத்துல் குர்சிகள் எழுதப்பட்டு வீட்டுக்கு முன்னால் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஓதுவதற்கு தயாரிக்கிறது. சூரத்துர் ரஹ்மான் எழுதி ஒட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே சுப்ஹானல்லாஹ் வாகனத்திலே ஏறி போகக்கூடிய நேரத்திலே சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா என்ற அந்த நீளமான துஆவை அவர்கள் வாகனத்துக்குள்ளால் ஏறக்கூடிய நேரத்திலே ஓதிக்கொண்டு ஏறுவார்கள். பிரயாணத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தார்கள். ஆனால் இன்று வாகனங்களிலே அந்த சுப்ஹானல்லதி பிரயாண துஆக்கள் எழுதி அப்படி தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஓதுவதற்கு தயாரில்லை. டிரைவிங் பண்ணுகிறார், 30, 40 வருடமாக டிரைவிங் பண்ணுகிறார். அந்த சுப்ஹானல்லதி எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருக்கு இன்னும் கூட அந்த பிரயாணத்துடைய துஆ பாடவில்லை. அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய இணைப்பு, குர்ஆன் அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சாதனம். குர்ஆனை மகரிபுக்கு பின்னால் குர்ஆன்களை எடுத்து ஓதக்கூடியவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். வீட்டுக்குள்ளால் ஒரு பரக்கத் இருந்தது. மகரிபுக்கு பின்னால் எந்த ஒரு வீட்டிலும் கூட குர்ஆன் அல்லாத வேறு சத்தம் கேட்காது. சகோதரர்களே, பழையவர்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். மகரிபுக்கு பின்னால் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சாதாரணமாக தலையை உயர்த்தினாலும் அந்த வயது முதிர்ந்தவர்கள் சொல்வார்கள், தலையை உயர்த்த வேண்டாம், ஹராம் என்பதாக கூறுவார்கள். அந்த அளவுக்கு பேணுதல் உள்ளவர்கள், அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். மகரிபிலிருந்து இஷா வரும் வரையில் சூரா வாக்கியா ஓதப்பட்டது, யாசீன் ஓதப்பட்டது.
கண்ணியத்துக்குரியவர்களே, 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிரச்சனையை பேசல, கிட்டத்தட்ட 20, 15, 20, 25 வருஷத்துக்குள்ளால் உள்ள விடயங்கள் இதெல்லாம். ஆனால் இன்று மகரிபுக்கு பின்னால் ஒவ்வொரு வீடுகளும் தியேட்டர்களாக மாற்றப்பட்டு விட்டது. வீட்டிலே 8 பேர்கள் இருந்தால் 8 பேர்களிடத்திலும் 8 விதமான ஸ்மார்ட் போன்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலைகளுக்குள்ளால் இருந்து கொண்டு அந்த வீடுகள் தியேட்டர்களாக, அந்த அறைகள் தியேட்டர்களாக மாற்றப்பட்டு விட்டது. சகோதரர்களை கண்ணியத்துக்கு எல்லாம் குர்ஆனுடைய சத்தம் கிடையாது. வாப்பா என்னமோ பிரச்சனையோடு இருக்கிறாரே, குழந்தைகள் காலுக்கு மேலால் காலப்பட்டுக் கொண்டு வாப்பாவுடைய மரியாதையும் கிடையாது. அவர்கள் போனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா சொல்றார்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் சூரா வாக்கியாக்கள் ஓதப்பட்டது, யாசீன்கள் ஓதப்பட்டது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அந்த காலத்திலே பஞ்சங்களுக்கு மருந்து செய்யப்பட்டது சூரா வாக்கியாவை கொண்டு. அது பெரிய அளவுல படிச்சிருக்கல அந்த வயது முதிர்ந்தவர்கள். ஆனால் மகனுக்கு பின்னால் வாக்கியாவை ஓதுவார்கள். இன்று வீடுகளிலே வாக்கியா என்றால் வாக்கியாவை மட்டும் பேசினால் கேட்கின்றார்கள். அதுல இந்த வாக்கியா எங்க வருது, எத்தனாவது ஜுசுல வருது? எங்களிடத்தில் எத்தனையோ பேர் வந்து கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ரிவாயத் இருக்கிறது, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸ்பிஹு ஃபகா. பஞ்சத்துக்கு மருந்து சொல்லப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீடுகளில் இரவுடைய நேரத்தில், அதாவது மக்ரிபுக்கு பின்னால தூங்குறதுக்கு முன்னால எந்த வீடுகளிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் பஞ்சத்தை உண்டாக்க மாட்டான். பஞ்சத்துக்கு சூரா வாக்கியா குர்ஆனுக்குள்ளால் நடந்திருக்கிறது. பஞ்சம், நாளைக்கு பஞ்சம் வந்துருமோடு நாங்கள் கடைகளில் வீடுகளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் சாமான்களை. முழு உலகத்துக்கும் வறுமை வரலாம். ஆனால் சூரா வாக்கியா யாருடைய வீடுகளிலே ஓதப்படுகிறதோ நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் இந்த ஆடையாக சொல்கிறேன், சூரா வாக்கியா ஓதப்படக்கூடிய வீடுகளிலே அல்லாஹ் பஞ்சத்தை தரவே மாட்டான். சகோதரர்களே, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த இஸ்லாத்தினுடைய சக்கரவர்த்தி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு 9 பெண் குழந்தைகள் இருக்கின்றன, 9 பெண் குழந்தைகளையும் வீட்டில் நீங்க மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இந்த சொத்து செல்வங்களை வைக்காம அப்படியே மௌத்தாகிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது பொருளுதவி செய்யட்டுமா என்பதாக கேட்டார்கள். தெரியக்கூடியவர்களே, 9 பொம்பளை புள்ள, இன்னைக்கு ஒரு புள்ளை, ஒரு பொம்பளை புள்ள, 2 பொம்பளை புள்ளைய பெற்றுட்டா எவ்வளோ தலையில கைய வச்சு எவ்வளோ பிரச்சனை யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் 9 பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்திலே, இவ்வாறு வந்து கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய எந்த ஒரு பொருளுதவியும் எனக்கு தேவையில்ல. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நானே கேட்டிருக்கிறேன், நானே அந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறேன். யாருடைய வீடுகளில் சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்ற ஹதீஸை நானே கேட்டும் இருக்கிறேன், நானும் ரிவாயத் செய்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இந்த விடயத்தை என்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கட்டளையும் விட்டிருக்கிறேன். எனவே என்னுடைய குழந்தைகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், என்னுடைய குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு மூத்தாகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு கீழால் சரித்திர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், 9 பெண் குழந்தைகளையும் 9 நாட்டினுடைய மிகப்பெரிய கவர்னர்கள் திருமணம் செய்தார்கள் என்பதாக கண்ணியத்துக்குரியவர்களை சரித்திரங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரா வாக்கியாவுடைய மரபு அல்லாஹ்வோடு தொடர்பாகினார்கள், ரப்போடு தொடர்பாகினார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே காலையிலே போகக்கூடிய நேரத்தில் சூரா யாசீனை ஓதிவிட்டுதான் பஜாருக்கு போவார்கள், தொழிலுக்கு போவார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போவார்கள். பாடசாலைகளுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும், மதரசாவுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் ரப்போடு தொடர்பு இருந்துச்சு.
யாசீனை ஓதாம போக மாட்டார்கள். இப்பொழுது ரிவாயத் இருக்கிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா யாசீன் ஸதரன் நஹார் குய்யத் ஹவாயிஜு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகலுடைய ஆரம்ப நேரத்துல, காலை நேரத்துல யாரு சூரா யாசீனை ஓதுவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பார். ஹதீஸிலே நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாகினார்கள், அவர்களுக்கு அன்றைய நாளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டிலே 15 நபர்கள் இருந்தால் 15 பேருக்கும் சம்பாதிக்கிறது ஒரே ஒரு நபர் தான். வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறது. சம்பாதித்து வந்து 16 பேருடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டது. நாங்க இன்றைக்கு போறத போல 6 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி போகல, 8 மணி 8:30க்கு தொழிலுக்கு போவார்கள், அசருக்கு பின்னால் வீட்டிலே இருப்பார்கள். இன்று காலையிலே 6 மணிக்கு ஓடுகிறோம், இரவுடைய நேரம் 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் சம்பாதித்தார், நம் தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. அதிலே ஏதாவது பங்கன்கள், ஏதாவது மீட்டிங்கள் இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள். இன்று வீட்டிலே 15 பேர் இருந்தால் 15 நபர்களும் சம்பாதிக்கிறோம், ஆனால் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. தேவைகள், எங்களுடைய தேவைகள், ஆஜத்துகள் நிறைவேறுவது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்கள், அடிப்படை காரணம் என்னன்னு தேடி பார்க்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எல்லாம் அந்த காலத்தில் ஒருத்தர் சம்பாதிச்சு 20 பேருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. இந்த காலத்தில் 20 பேர்கள் இருந்தால் 20 பேர்களும் வீட்டுக்குள்ளால் சம்பாதிக்கிறோம். இதற்காக வேண்டி வீட்டினுடைய தேவைகள் நிறைவேறுவது கிடையாது. குர்ஆனுடைய வாக்கியம் தெரியல, அல்லாஹ்வோடு தொடர்பு இல்ல, ரப்போடு தொடர்பு இல்ல, அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு தயார் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் முசீபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த காலத்துல வீட்டுக்குள்ளால கண்ணியத்துக்குரியவர்களே சலாம் சொல்லிக் கொண்டு வாரான். ஏதாவது ஒரு நாளைக்கு சலாம் சொல்றதுக்கு தவறு இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிடுவாங்க, போயிட்டு சலாம் சொல்லி கொண்டு வலது காலம் வச்சு வாங்க. இன்னைக்கு சலாம் கண்ணியத்துக்குரியவர்களே சலாம் சொல்வதே கிடையாது. வீட்டுக்கு போகல, அவர் அவருடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டு போறாரு. மனைவி வீட்டுக்குள்ள இருந்து அவருடைய பிரச்சனையை சொல்றா, ஏதேதோ கட்டி கொண்டு கலந்து கொண்டு போறோம். ஆனால் அந்த காலத்திலே சலாம் சொல்லப்பட்டது, வீட்டுக்குள்ளால் பரக்கத்து இருந்தது. நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உண்டாவதாக என்ற அந்த கருத்தை மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம். சலாத்துக்கு அடிப்படை சரியான கருத்து என்னவென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ் உங்களின் மீது சாந்தியை உண்டாக்குவானாக. அந்த காலத்திலே பரக்கத்து இருந்தது. கணவர் போறார், வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை சொல்லிக் கொண்டு போறார். என்ன துஆ என்று தெரியுமா? இதனுடைய சரியான கருத்து என்னவென்று தெரியுமா? உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். எதில பரக்கத் செய்யட்டும்? உங்களுடைய கண் பார்வையிலே பரக்கத் செய்யட்டும், காது கேள்வியிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பேச்சாற்றலிலே பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய உடம்பிலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், குழந்தை பாக்கியத்திலே பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, பரக்கத்தான வாழ்க்கையை உண்டாக்கட்டும் என்ற சலாத்தை சொல்லிக் கொண்டு போறார். மனைவி வீட்டுக்குள்ளால் இருந்து வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதிய, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை தருவானாக. உங்களுடைய குழந்தையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய கண் பார்வையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பேச்சாற்றலை உங்களுக்கு அல்லாஹ் தருவானாக. உங்களுடைய உடம்பில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவானாக. நான் கேட்கின்றேன் சகோதரர்களே, இந்த வீட்டுக்குள்ளால பிரச்சனைகள் வரும், இந்த வீட்டுக்குள்ளால நிம்மதி இல்லாத தன்மை வரும். சலாம், ஒரு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்கள் இவ்வளோ கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் சலாம் சொல்லிக் கொண்டு போறதுக்கு தயார் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பரக்கத் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பேசினால் நிறைய விஷயங்களை பேசலாம், நேரம் காணாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை வாழ்க்கையில நான் அன்றாடம் யாரை கண்டாலும் சலாம் சொல்லணும், யாரை கண்டாலும் சலாம் சொல்லணும். மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, தந்தை குழந்தைகளுக்கு இப்படி சலாம் எல்லாரும் சொல்லிக் கொள்ளவும். கண்ணியத்துக்குரியவர்களே,
சலாம் என்றது அவ்வளவு பறக்கு. ஒரு நாளைக்கு நாங்க ஒரு 100 பேருக்கு சலாம் சொல்லிட்டோம்டா 100 பேரும் வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னா எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வருமா? இவ்வளவு கருத்துகள் உள்ளடக்கியது பிரச்சனை வருமா? சலபு சாலிஹீன்கள்ல ஒரு இடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க 40 வருஷமாக உங்களோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க, என்ன காரணம் இருக்கு? சலபு சாலிஹீன் இருந்த அந்த மனிதர் சொன்னாரு, பெரிய ஒரு அமலம் இல்ல, சின்ன ஒரு அமல் தான். நான் 40 வருடமாக வீட்டுக்குள்ளால் நுழையக்கூடிய நேரத்திலே என்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்லிக் கொண்டு நுழைகிறேன். இந்த சலாத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக பரக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்கள், அவ்வளோ ஒரு பரக்கத்துள்ளதுதான் இந்த சலாம். குர்ஆனை கையில் எடுப்போம், சலாத்தை கையில் எடுப்போம், சுன்னாவை கையில் எடுப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா வாக்கியா, சூரா யாசீன், சூரத்துல் முல்க், சூரத்துர் ரஹ்மான், கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆயத்தையும் கையிலே எடுப்போம். 20 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதையும் விட சிறப்பாக செழிப்பாக பரக்கத்தாக எங்களுக்கும் வாழ முடியும் சகோதரர்களே. இதற்காக வேண்டிதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் குர்ஆனை பத்தி பேசப்படுது. உலமாக்கள் பேசுறாங்க, மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறாங்க, குர்ஆன் மதரசாக்களை வைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாமும் பள்ளியில இருக்கக்கூடிய உலமாக்களை நாடி எனக்கும் குர்ஆனை படிச்சுட்டாங்களே, எனக்கும் சூரா வாக்கியாவை படிச்சுட்டாங்களே, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு எழுத்து தெரியாது, குர்ஆன்ல ஒன்றும் விளங்கவில்லை, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, அவர்களிடத்துல காலம் அடிச்சு அவங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சரியான முறையில் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். காரணம் சொல்லல, எனக்கு குர்ஆன் ஓத தெரியா, எனக்கு எழுத்துக்கள் தெரியா, இதெல்லாம் படிக்கணும் சகோதரர்களே. உலமாக்கள் தயாராக இருக்கிறார்கள், நாங்க படிக்கிறதுக்கு தயார் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, காலம் அடிச்சு கண்ணியமான முறையில மார்க்கம் இந்த முறையில சொல்லுதோ அந்த பிரகாரம் அவரிடத்துல போய் படிச்சோம்டா நாங்களும் வெற்றியாளர்கள் தான், நாங்களும் பரக்கத்துள்ளவர்கள் தான், நாங்களும் செழிப்புள்ளவர்கள் தான். அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாங்க குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியா ஒரு பக்கம், ஆனா எங்க குழந்தைகளை கூட மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு நாங்க தயார். எப்படி சகோதரர்கள் அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டாங்க? குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்துல 1வது வகுப்பு 2வது வகுப்பு ஹஸரத்துக்கிட்ட ஓத அனுப்பியாச்சு. இப்ப 3ஆம் வகுப்பு வந்ததுக்கு பின்னால இப்ப தயாராகிற சிஸ்வத் எக்ஸாமுக்கு தயாராகி இப்ப கிளாஸ்லயே அவருடைய காலம் போகுது. 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு. இப்ப பெண் குழந்தைகளாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் அவர்கள் இப்படி எக்ஸாம் எழுதிட்டு 6ஆம் வகுப்பு ஆகுறாங்க. இப்ப சொல்றாங்க 6 7 எப்படி போகக்கூடிய நேரத்துல இப்ப எங்க ஹஸரத் கடத்துக்குள்ளே மதரசா கல்வியா பெரிய புள்ளையாக குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓத தெரியா, அலிஃபா சொல்லுங்க, அலிஃபா தெரியா, 30 செட்டு ஓதுங்க, ஓத தெரியா, வாக்கியா ஒன்றும் தெரியா. கண்ணியத்துக்குரியவர்களே, நாளைக்கு நான் ஜனாசாவாக இருந்தா ஏன் குலத்தை ஒரு யாசின் போடுவதால் சோதனை குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆனை பரப்புவோம், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை உண்டாக்குவோம். நாங்கத்தான் வெற்றியாளர்கள், உண்மையான வெற்றியாளர்கள். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார் செய்து ஆக பெரிய மடையர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய நப்சு சொல்லக்கூடிய பிரகாரம் உலகத்தில் வாழக்கூடியவர் என்பதாக திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத் வருகிறார். கைஃபி சுமந்தான நப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நப்ஸஹு ஹவாஹா தமன்னா. கண்ணியத்துக்குரியவர்களே, திருந்துவோம், குர்ஆனை எடுப்போம், குர்ஆன் பிரகாரம் உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான பரக்கத்தான வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உன்னையோட தொடர்புள்ள அடியார்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் முக்கியமாக பிலஸ்தீன் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, காசாவுடைய மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குழந்தைகளை வைத்துக் கொண்டு யா அந்த குழந்தைகளுக்கு முன்னால பெற்றோர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யா
هو الذي يقبل توبة من عباده ويعفو عن السيئات رافع الدرجات ومنزل الآيات إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب سواه يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الباسطون ولا تغيره الحوادث ولا يخشى الدبائر يعلم مفاقيل الجبال ومكائد البحار وعدد مطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما